ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிகே ஆப் பற்றி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஐடிகே அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அட்மின் சைட்லேருந்து. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஐடிகே ஆப் வந்து இப்போ வந்து ஒரு நியூ வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அந்த வெர்ஷன் வந்து லாஸ்ட்டில் வந்து 83 அப்படின்ற மாதிரி ஒரு வெர்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷனை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு அட்டெண்டன்ஸ் போடுங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்படி பண்ணியும் அட்டெண்டன்ஸ் பிரச்சனை வந்தாலும் அகெயின் வந்து என்ன பண்ணுங்கன்னா, லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி அட்டெண்டன்ஸ் போடுங்க. தயவு செஞ்சு யாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 0.083ல் இருந்தால் அதுதான் வந்து கரெக்டான ஆப். அது வந்து தயவு செஞ்சு யாருமே டெலீட் பண்ணாதீங்க, அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் வர பிரச்சனைக்கு நீங்கள் வந்து அப்டேட் வந்து நீங்கள் எந்த வெர்ஷனில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான வெர்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அட்டெண்டன்ஸ் பிரச்சனை இருந்தாலுமே லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இன்னொரு விஷயமும் இதெல்லாம் ஆட் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடிகே 2.0 ஆகஸ்ட் மந்த் சேலரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கிற மெசேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த டிலேக்கு வந்து சாரி, கூடிய சீக்கிரமே செப்டம்பர் மந்த்து ஃபண்டையும் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ரொம்பவே சாரி டிலேக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீக் வந்துடும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாமே நம்ம போட்டாச்சு. ஸோ நம்மளும் ஒரு மைண்டில் வந்து வச்சுருந்தோம், கண்டிப்பாக இந்த வீக் வந்து ஒரு 1000 ருபீஸ் வரும், எதனாச்சும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏமாற்றம் தான். நெக்ஸ்ட் வீக் ஆனால் கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம சேலரி எதிர்பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 விஷயமும் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள வகையில் இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.